வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜான். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காத்தான்குடியில் உதவி தேர்தல் ஆணையாளரின் கடமைக்கு இடையூறு செய்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பம். பொதுத் தேர்தல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 8 முறைப்பாடுகள். மீனவர்களுக்கு நலனை பெற்றுக் கொடுப்பதாக பிரதமர் உறுதி. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெறுகின்றது. இன்றும் நாளையும் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் தேர்தல் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கென தகைமை பெற்றுள்ள மற்றொரு பிரிவினர் இன்றும் நாளையும் தபால் மூல வாக்குகளை அளிக்க இருக்கிறார்கள். முப்படைகளின் அங்கத்தினர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஆகியோர் இன்றும் நாளையும் தமது வாக்குகளை அளிக்கவிருக்கின்றார்கள். ஏற்கனவே கல்வி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள், அரசாங்க பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் போலீஸ் திணைக்கள அலுவலர்கள் ஆகியோர் கடந்த 3ஆம் தேதி தபால் மூல வாக்குகளை அளித்திருந்தார்கள். தபால் மூல வாக்குகள் அளிக்கப்படுகின்ற இடங்களில் அல்லது அதனை சூழ உள்ள பகுதிகளில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையங்களுக்கு போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள முகவர்கள், அதை போன்று உள்நாட்டு தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள கண்காணிப்பாளர்களோடு பெருந்தொகையான அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படுகின்ற இடங்களுக்கு தெரிவத்தாட்சி அலுவலர்களினால் நியமனம் செய்யப்பட்டுள்ள மேற்பார்வை அலுவலர்களும் விஜயம் செய்ய இருக்கிறார்கள். இதேவேளை இந்த 2 நாட்களிலும் வாக்களிக்க முடியாதவர்கள் மாவட்ட செயலகங்களில் எதிர்வரும் 8ஆம் தேதி தபால் மூல வாக்கினை பதிவு செய்ய முடியும் எனவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். முகவர் ஒருவராக நியமனம் செய்யப்பட்டிருந்தாலே ஒழிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படும் இடத்துக்கு செல்ல முடியாது. இன்றும் நாளையும் வாக்களிக்க முடியாமற் போகின்ற வாக்காளர்களின் சக்கட்டுக்கள் குறித்த அலுவலகம் அமைய பெற்றிருக்கின்ற மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கப்பட உள்ளதோடு எதிர்வரும் 8ஆம் தேதி தெரிவத்தாட்சி அலுவலர் அலுவலகங்களில் அஞ்சல் வாக்குகள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த வாக்காளர்களுக்கும் அங்கு சென்று தத்தமது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்கினை அளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஏற்கனவே தமது பணிகளை ஆரம்பித்துள்ளனர். பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பலர் விரைவில் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாகவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது கூறியுள்ளார். அவர்கள் பெரும்பாலும் அடுத்த வாரம் அளவில் நாட்டை வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த அரசியல் கட்சி ஆதரவாளர்களை கைது செய்வதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி ஒன்றை சேர்ந்த வேட்பாளர் ஒருவர் காத்தான்குடியில் உள்ள கலாசார மண்டபத்தில் நேற்று பகல் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு குறித்த வேட்பாளரின் சின்னம், விருப்ப இலக்கம் ஆகியன பொறிக்கப்பட்ட பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட பொருட்கள் விநியோகம் குறித்து ஆராய்வதற்காக மட்டக்களப்பு உதவி தேர்தல்கள் ஆணையாளர் மற்றும் காத்தான்குடி போலீசார் கலாசார மண்டபத்திற்கு சென்றிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்போது உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசாரின் கடமைக்கு அங்கிருந்தவர்கள் இடையூறு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு தேர்தல் ஆணையாளர் போலீஸ் மாதிபருக்கு அறிவித்துள்ளார். இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் ஒருவரது ஆதரவாளர்களே இவ்வாறு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு 8 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணையாளரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைத்து ஒரு சில முறைப்பாடுகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சி மன்ற எல்லைகளுக்குள் சட்டவிரோத சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக நிமல் புஞ்சிஹேவா குறிப்பிட்டுள்ளார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணையாளர் மேற்கொண்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தேர்தல் காலத்தில் போலீசார் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் மாகாண மட்டத்தில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சி தலைவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் சில அடுத்து. மீனவர்கள் அனைவருக்கும் பெரிய பிரச்சனை காணப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காரணமாக மீன்களின் விலை குறைவடைந்துள்ளது. அந்த தடைகளை தளர்த்துவது தொடர்பில் நாம் தற்போது பேசி வருகின்றோம். இந்த வருட இறுதியில் தடைகள் தளர்த்தப்படும். அதன் பின்னர் மீன்களின் விலை அதிகரிக்கும். அது இளைஞர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நன்மையாகும். ஐக்கிய தேசிய கட்சியினருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். தடைகளை தளர்த்தி மீன்களின் விலையை அதிகரிப்பதற்கு எங்களுக்கு பெரும்பான்மை பலத்தை தாருங்கள். මේ සියලු රජයේ දේපල ටික විකුණන්න පුද්ගලික වෙළෙන්දොඩ විකුණන්න විතරක් නෙවෙයි. அனைத்து அரசு சொத்துக்களையும் விற்பனை செய்யுங்கள். தனியார் வர்த்தகர்களுக்கு மாத்திரமல்ல, உள்நாட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, வெளிநாட்டவர்களுக்கும் விற்பனை செய்யுங்கள். இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்த நாடு அழிவடையும். இதற்கு இடமளிக்க கூடாது. இதற்காக நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு தயாராகுங்கள். ඒ පිළ ජයග්‍රහණය කරන්න අවංක වූ ශක්තිමත් වූ පාර්ලිමේන්තුවක් බිහි කරන්නට අපේ බහණ්ඩාගාරේ පිරිලා නම් අපිට වාරවා දෙන්නම් මේවා දෙන්නම් කියලා කියනවා. எங்கள் திரைசேரியில் நிரம்பி இருந்தால் அதனை தர முடியும், இதனை தர முடியும் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். திரைசேரியில் எதுவும் இல்லாத பட்சத்தில் அது முடியாது. நமக்கு கிடைக்கும் நிதியை வட்டி செலுத்துவதற்கு போதாமல் உள்ளது. நாட்டின் பொருட்களை ஏற்றுமதி செய்து நாட்டிற்கான வருமானம் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. இறக்குமதியின் போது இதனை விட 2 மடங்கு செலவாகின்றது. இவ்வாறான பாரிய பிரச்சனை இருக்கும் நாட்டில் அதை தருகின்றோம் இதை தருகின்றோம் என்பதை விட ஒரு சிறந்த பொருளாதார கொள்கை இருக்க வேண்டும். நாம் சரதியில் பொருளாதார முறைமை ஒன்றை முன்வைக்கவில்லை. அது தப்பானது. பொருளாதாரத்தை முன்னேற்றி அதன் மூலம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறை அவசியம். ජනතාවට බෙදෙන ක්‍රමයක්. வத்தலை நகரில் உள்ள இறைச்சி கடை ஒன்றின் உரிமையாளர் அடையாளம் தெரியாத குழுவினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மகனுடன் வணக்க ஸ்தலத்திற்கு சென்று முச்சக்கர வண்டியில் திரும்பிக் கொண்டிருந்த வேளை அவர் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 46 வயதான ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். சடலம் தற்போது ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் வந்ததாக கூறப்படும் சிலர் குறித்த வர்த்தகரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் வத்தலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடவளர் ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டமையின் காரணமாக தடைப்பட்டிருந்த மலையக ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. இன்று காலை போக்குவரத்து வழமைக்கு திரும்பியதாக ரயில் கட்டுப்பாட்டு திணைக்களத்தின் பணிப்பாளர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கு சேவையில் ஈடுபடும் இரவு நேர தபால் ரயில் இன்று அதிகாலை வடவளை ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டுள்ளது. இன்று அதிகாலை 3:45 அளவில் தடம் புரண்ட ரயில் வடவளை ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் வடகொட ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டமையினால் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சக்தி சிரசு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கஃபே அமைப்பு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நாடளாவிய ரீதியிலான சிந்தியுங்கள் வேலை திட்டம் 5வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் கண்டியிலிருந்து இணைந்து கொண்டுள்ளார் நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர் சரண்யா ஜெயராஜ். வணக்கம் சரண்யா. கஃபேயுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரசு இணைந்து முன்னெடுத்து செல்கின்ற சிந்தியுங்கள் பேரணியானது தற்பொழுது கண்டி மாநகரில் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் 17 பொதுத் தேர்தலின் பொருட்டு ஊழல்களற்ற தூய்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதனை மட்டுமே இலக்காக கொண்டு இன மத கட்சி பேதமின்றி எம்மால் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்ற இந்த சிந்தியுங்கள் பேரணியின் போது கண்டி வாழ் மக்களும் தமது சிறப்பான ஒத்துழைப்பினை வழங்கியுள்ளனர். மக்களை தேர்தலின் பொருட்டு விழிப்பூட்டும் வகையிலே நாங்கள் இங்கு எமது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்புவோம். இந்த வகையில் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்ற எமது சிந்தியுங்கள் பேரணி அடுத்து கம்பளை நகரை நோக்கி நகர இருக்கின்றது. நியூஸ் செய்திகளுக்காக கண்டியிலிருந்து சரண்யா ஜெயராஜ். நாட்டின் அபிவிருத்தியில் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகின்றது. போக்குவரத்தின் அடிப்படையாக உள்ள வீதிகள் சில பகுதிகளில் கவனைப்பாரற்று கிடப்பதனால் அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது கவலைக்குரியதே. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பிரதேசத்துக்கான பிரதான வீதியே இது. பல நூற்றுக்கணக்கான மக்கள் நாளாந்தம் தமது போக்குவரத்துக்காக இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர்.
பல லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட இந்த வீதியானது 2 கிலோமீட்டர் மாத்திரமே செப்பனிடப்பட்டு தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தற்போது இந்த வீதியானது பள்ளமும் மேடுமாக காணப்படுவதுடன் மழை காலங்களில் இந்த வீதியில் பயணம் செய்வதில் தாம் பாரிய சிரமத்தை எதிர்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ரோடு செய்தெல்லாம் இதுவரைக்கும் செய்யல கிடங்கு மழை ஒரு 15 ஆஸ்பத்திரி போறா கூட அப்படி ஒரு 1.5 மணி நேரம் முடியுது மருதங்கனை சந்தை போகும். ரோடு செய்தெல்லாம் சொல்லி ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளதான் செய்திடாது. அதுவும் தேவையில்லாத ரோட். அது செய்த ரோட் தேவையில்லாத ரோட் தான் செய்திடாக்குது. முக்கியமான ரோட் செய்யப்படல. கிராமங்கள் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி போறது வேணும். இப்ப கூட நான் 1000 போய் தான் பாறேன். 1000 போற ஆஸ்பத்திரி தான் போய் வரேன். குறுகிய டைம்ல போக வேண்டியா இருந்தா ஆனா போயில்லாம இருக்குது. பாதை கொஞ்சம் தூரம் தான் போட்டு தந்திருக்கணும். மங்கால இந்த வாகனம் மாறாண்டா கஷ்டம் சரியாரு. நாங்க இப்ப இன்னொரு இதுக்குன்னு சொல்லி போனாலும் சரியான இதுலதான் போய் கொண்டிருக்கிற வாகனம் இதுகளுக்கு. அப்ப ரோட்டு கொஞ்சம் திருத்தி தந்தா எங்களுக்கு மிச்சம் 1 கிலோமீட்டர் தூரம் தான் திருத்தி தந்திருக்கணும். அதையும் திருத்தி தந்தா நல்ல அவங்களுக்கு. பாதை சீரின்மையினால் உரிய நேரத்துக்கு தமது வேலைகளை முடிப்பது சிரமமாக உள்ளதுடன் பொருளாதார ரீதியில் தாம் பாதிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அரோசம் இதா இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்பந்தப்பட்டோட கலந்து மேல் அதிகாரிகள் இதை ஒரு பொறுப்படுத்தி அந்த கொன்றாய்க்கு எடுத்தவர்கள் தான் இந்த பிரச்சனை இருக்கோ இல்ல என்ன எங்களுக்கு இதாண்டி எங்களுக்கு இந்த ரோட்டு ஒருக்கா போட்டு தரக்கூடிய மாதிரி நீங்க உதவி செய்யுங்க. பல லட்சம் ரூபாய் செலவில் செப்பனிடப்பட்ட வீதி இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவதனால் எவ்வித பலனும் இல்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பாதை விடயத்தில் அசமந்த போக்கை கடைபிடிக்காது உரிய அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் கட்டைக்காடு பிரதேச மக்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.